ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு வெஜிடேரியன் ரெசிபி. இது சப்பாத்திக்கு கூட சாதத்துக்கு கூட எல்லாம் தொட்டுக்கிறதுக்கு ஒரு ரொம்ப அருமையான ஒரு டிஷ். சோயா சங்க்ஸ் வச்சு ஒரு உருண்டை குழம்பு தான் நம்ம செய்ய போகிறோம். ஆல்ரெடி நம்ம சிக்கன் மீன்ஸ் வச்சு நான்வெஜ் உருண்டை குழம்பு செஞ்சுருக்கோம். ஸோ இது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டபடி அவங்களுக்காக, என்னுடைய வெஜிடேரியன் ஃப்ரெண்ட்ஸுக்காக நம்ம இந்த வெஜிடேரியன் குழம்பு செய்ய போகிறோம். ஸோ இந்த சோயா உருண்டை குழம்புக்கு நம்ம முதல்ல ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுப்போம். கொஞ்சம் தேங்காயும் முந்திரி பருப்பும் மெலன் சீட்ஸ் என்கிட்ட கொஞ்சம் இருந்தது, அதையும் சேர்த்து அரைச்சிருக்கேன். இல்லைன்னா உங்ககிட்ட அது சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு டீஸ்பூன் கசகசா கூட சேர்த்துக்கலாம் அதுக்கு பதில். ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு மைய பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இந்த தேங்காய் பேஸ்ட்டு அந்த கிரேவிக்கு ஒரு க்ரீமிஷ் டெக்ஸ்சர் கொடுக்கும். இப்போ க்ரீன் மசாலா அரைக்கிறதுக்கு மிக்சியில் கொஞ்சம் வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை இவ்வளோ சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து ஒரு க்ரீன் பேஸ்ட்டு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சாஸ்பேனில் ஒரு 3 கப்பு தண்ணி கொதிக்க வச்சு அதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கொதித்ததும் ஒரு 100 கிராம் சோயா சங்க்ஸ், தட் இஸ் மீல் மேக்கர் இருந்தால் அதையும் போட்டு ஒரு நிமிஷம் அதில் வேகணும். அது நல்லா கொதித்து வெந்ததுக்கு அப்புறமா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். ஆற வச்ச சோயா சங்க்ஸை நல்லா பிழிஞ்சிட்டு மிக்சியில் போட்டு நம்ம அரைக்கணும். பிழியலைன்னா அது ஒரு மாதிரி அந்த சோயாவோட ஒரு டேஸ்ட் வரும். ஸோ நல்லா பிழிஞ்சி எடுத்து அதை மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அரைக்கும் போது கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பெருஞ்சீரகம், கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கணும். இப்போ ஒரு நான்வெஜ் ஃப்ளேவர் அதில் வரும். குறைப்பாக அரைச்சிக்கன்னா உங்களால் அது உருண்டை பிடிச்சு நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது பிரிஞ்சிடும். ஸோ கொஞ்சம் நைஸாகவே அரைக்கிறது நல்லது. ஸோ அரைச்ச சோயா சங்க்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு கூட பைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு சின்ன உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துருக்கேன். தென் காரத்துக்கு கொஞ்சம் மிளகாய் தூள், கொஞ்சம் தனியா தூள், கொஞ்சம் கரம் மசாலா நம்ம அதுலேயே சேர்த்துருக்கோம். பட் இதுலேயும் நம்ம சேர்க்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவும் சேர்த்து அது ஒரு பைண்டிங்காக சேர்த்துருக்கோம். இல்லை கார்ன்ஃப்ளவர் எதோ உங்ககிட்ட இருக்கும் அது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு அதை உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது அது சொல்ல மறந்துட்டேன், அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது கூட சேர்த்துட்டு நல்லா சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு சீச்சட்டியில் நம்ம எண்ணெய் காய வச்சுட்டு நல்லா அது காஞ்சதும் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த உருட்டி வச்ச சோயா உருண்டைகளை மெதுவாக ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் போட்டு பொரித்து எடுக்கும்போது உள்ளேயும் நல்லா வேகும். வேணும்னா நீங்கள் ஒரு ஸ்க்யூவர்ஸ் வச்சு அப்படியே குத்தி விட்டு இப்படியே சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ எல்லா சோயா பேஸ்ட்டையும் நம்ம இது மாதிரி உருட்டி பொரிச்சு உருண்டையாக எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு பேனை சூடாக்கிட்டு நல்ல சூடானது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெஜிடபிள் ஆயில், உங்களுக்கு விருப்பமான எந்த எண்ணெய் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது காய்ச்சதும் அதில் சோம்பு, கொஞ்சம் பட்டை, இந்த ஹோல் கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்து வெங்காயமும் பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் நல்ல பெரிய வெங்காயம் 1 எடுத்திருக்கேன். வேணும்னா 2 வெங்காயம் கூட பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கணும் அந்த எண்ணெயில். அது வதக்கும் போது ரொம்ப அடுப்பு நீங்கள் ஹையாக வச்சிடாதீங்க, அது கரிஞ்சு போயிடும். ஸோ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு
இப்போ ஒவ்வொரு பொடிகளாக அதில் சேர்க்க போகிறோம். மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சம் கரம் மசாலா தூள். நம்ம சோயா பேஸ்ட்லேயும் சேர்த்துப்போம். இது நம்ம கறிக்கு தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அந்த கிரேவி எவ்வளோ வேணுமோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி இந்த பொடிகள்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/2 கப் தயிரும் இதில் சேர்த்து கொஞ்சம் நேரம் நம்ம கிளறும் போது அது தயிரும் நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்ல அந்த மசாலா வந்து கொஞ்சம் வேகும். பொடியோடு சேர்த்து அந்த தயிரும் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தேவையான உப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம 2வது மசாலா கிரீன் மசாலா அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் அதோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஸோ இந்த பொடி இந்த மசாலா எல்லாம் ஃப்ரை பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லை லோ ஃப்ளேமில் கூட வச்சுக்கலாம். இல்லைன்னா அது அடி பிடிச்சு தீஞ்சு போயிடும் இந்த மசாலாலாம். ஸோ ஹோல் கறி கிரேவியே நமக்கு ஸ்பாயில் ஆகிடும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம அதை கிளறி விட்டுக்கலாம். வேணும்னா நீங்கள் தேவைப்படுற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அந்த மசாலா ஃப்ரை பண்ணி ஆயில் கொஞ்சம் நல்ல எண்ணெய் மேலே வரும் வறுக்கிற மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு முதல்ல அரைச்சி வந்தோமே கேஷ்யூ நட் அண்ட் தேங்காய் போட்டு அதையும் இதோட சேர்த்து 1 நிமிஷம் கிளறிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்கு நான் கசூரி மேத்தி சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல், வேணும்னா சேர்த்துக்கலாம். க்ரீன் மசாலா ஆனதுனால அது நல்லா இருக்கும், ஒரு டேஸ்டியாக இருக்கும். ஸோ அந்த மசாலாவில் நல்லா ஃப்ரை ஆனதுக்கும் நமக்கு தேவைப்படுற தண்ணியை சேர்த்துக்கலாம். ஒரு 2 கப்ஸ் 2 to 3 கப்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து அது நல்லா கிளறி விட்டு கொதிக்க விடணும். இதனால கொதிச்சு அந்த மசாலா வெந்தால் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதனால் மூடி வச்சு ஒரு 2 to 3 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்க வைக்கும் போது அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு அந்த மசாலா ரொம்ப பார்க்கறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இது மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த கோலா உருண்டைகள் எல்லாம் சோயா சங்க்ஸ் கோலா உருண்டைகளை நிதானமாக அதில் போடணும். போட்டு உடனே கிண்டிடக்கூடாது, கிண்டினா அது கரைஞ்சிடும். அதில் உருண்டை சேர்த்ததுக்கப்புறம் சோயா சங்க்ஸ் உருண்டை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கவும் விடக்கூடாது, கிளறவும் கூடாது. ஸோ 1 நிமிஷம் அது கொதித்ததும் நம்ம தேவைப்படுற கொத்தமல்லியோ எலுமிச்சம்பழமோ ஊற்றிட்டு ஜூஸ் சேர்த்தாதான். ஏன்னா இதில் நம்ம தக்காளியோ எதுவுமே சேர்க்கலை புளிப்புக்கு. தயிரில் உள்ள புளிப்பு அண்ட் அந்த எலுமிச்சம்பழம் உள்ள புளிப்பு, அவ்வளோதான். ஸோ அதெல்லாம் சேர்த்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம எப்போ வேணுமோ பரிமாறிக்கலாம். ஆனால் பரிமாறுறது வரைக்கும் அந்த ஸ்பூனை போட்டு கிளறக்கூடாது. நம்ம சாதத்துக்கூடையோ இல்லை எனி பிரேக்ஃபாஸ்ட், ஈவன் இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா எதுக்கு கூட வேணும்னாலும் இந்த கறி ரொம்ப ஒரு சூப்பர் சைட் டிஷ், ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு எழுதுங்க. அண்ட் டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும். கமலாவின் கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, என்ஜாய்.